வணக்கம். ஒரு இரங்கலான செய்தியாக இருந்தாலும் கூட இந்தியர் மனதிலும் அயல்நாட்டு மனதிலும் இளைஞர்களுடைய வழிகாட்டி மேதகு குடியரசுத் தலைவர், அணு விஞ்ஞானி, சைவ பிரியர், திருக்குறள் பற்றாளர், எளிமையின் சிகரம், புத்தகங்களின் சங்கநாதம், வீணை பிரியர், வாசிப்பதில் அவருடைய மகிழ்வு, மேலும் அவரை விஞ்ஞானியாகவும் கல்வியாளர்களாகவும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்க செய்த இந்த இனிய நிகழ்வை அவர்கள் எல்லா நாட்டவரும், ஃபார் ஆல் கண்ட்ரீஸ், குடிசை முதல் கோட்டை வரை பாலம் அமைத்த அப்துல் கலாமுடைய நினைவு நாள் தான் இன்று என்று அனைவருக்கும் தெரிந்தாலும் கூட அவர்கள் ஆசிரியர்கள் மேல், மற்ற தொழிலாளர்கள் கூட எனக்கு பிடித்தது ஆசிரியர்கள், அவர்களை கிண்டல் செய்வதா என்று ராமகிருஷ்ண மடத்திலே சுவாமி விமிர்தானந்தர் ஒரு நூலை எழுதியுள்ளார். ஆசிரியர்கள் நம் அறிவு கண்களை திறந்து விஸ்டம் உயர்ந்த மனிதனாக உயர்த்துவது ஏணிப்படியாக இருந்தும் அப்துல் கலாமை உருவாக்க முடிந்தவர்கள். இவர்கள் ஆசி நமக்கு வேண்டும் என்று குருவை போற்றிய ஏகலைவன் உயர்ந்ததும், குருவை ஏமாற்றிய கர்ணன் மந்திரத்தை மறந்து மரணத்தை தழுவியதும் நம் புராணங்கள் நமக்கு காட்டுவதும் சுவாமிஜியினுடைய தொலைநோக்கு சிந்தனையே. இப்படி ராமகிருஷ்ண மடங்கள், ராமகிருஷ்ண மிஷினரி அவருடைய வாழ்வில் மேல்நோக்கு நாளாக இருந்தது. எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தியடைய, மாணவர்கள் அவருடைய வழியை நெடிய பயணத்தில் நீண்ட கல்வியாளர்களாக இருக்க இறைவனை வேண்டி கேட்டுள்ளோம். ஓம் சாந்தி. ஜெய் ஹிந்த்.